ஜனவரி 24 வாக்கு. இன்று இயேசு ஆண்டவர் தீய ஆவிகளை எல்லாம் வெளிப்படுத்தின நிலையில் மார்க்கு நற்செய்தியில அவர் மதிமயங்கி இருக்கிறார் என்று சொல்லி பரிசேயர்களாலும் அவரை ஏற்றுக்கொள்ள முடியாத எரிசக்தியினாலும் உருவாக்கப்பட்ட இந்த வதந்தி செய்தி கேள்விப்பட்டு இயேசுவை அழைத்து செல்ல உறவினர்கள் வருகிறார்கள். இன்று நம்முடைய உறவினர்கள் இருக்கிற நிலையை பார்க்கிற பொழுது, உறவிலே வேகிறதை விட ஒரு கட்டு விறகிலே வேகலாம் என்று சொல்லி நம்மோடு கூட இருக்கிறவர்களே, தொப்புள் கொடி உறவுகளே நமக்கு எதிராகி இன்று வேதனை கொடுக்கிற ஒரு காலகட்டத்தில் உறவுகள்தான் பலம், உறவே மனிதம் என்று இங்கு இயேசுவை அவருடைய உறவினர்கள் தேடி வருவதை பார்க்கிறோம். நம்முடைய உறவுகள் கடவுளால் கொடுக்கப்பட்டது, நாம் தேர்ந்து கொண்டது அல்ல. இயேசு ஆண்டவர் மதிமயங்கி விட்டார் என்று சொல்லி கேள்விப்பட்டு இந்த தாய் அவருடைய உறவினர்கள் பிள்ளையை தேடி வருகிறார்கள். தங்களுடைய சொந்தங்களை அவர்கள் பலமாக மாற்றுகிறார்கள். நம்முடைய வாழ்வில் நம்மோடு கூட இருக்கின்ற தொப்புள் கொடி உறவினராக இருக்கிறவர்களும், நம்மை தொடர்ந்து உறவின் நீட்சிகளாக வேர்கள் போல இருக்கிறவர்களும் நல்லது செய்கிறார்களோ கெட்டது செய்கிறார்களோ, ஆனால் உறவுகள் நமக்கு தேவை என்கிற விதத்தில் நாமும் கொடி போல படர்ந்து ஒருவருடைய தேவைகளில் உடனிருந்து ஒருவருக்கு துணை நிற்க இந்த நற்செய்தி பகுதி நம்மை அழைக்கிறது. மன்றாடுவோம். இயேசுவே, தெய்வமே, நல்லது செய்கிற போது இந்த உலகத்தில் அதற்கு மரியாதை கிடையாது. ஆனால் உடனிருக்கிறவர்கள் புரிந்து கொள்ளுகிற போது அந்த நல்லவர்கள் மேலும் நல்லது செய்ய மாபெரும் ஆற்றலையும் வல்லமையும் பெறுகிறார்கள் என்பதை நாங்கள் உணர எங்களுக்கு அருள் செய்யும். ஆமென்.